Shalom friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீப்ரூ உடைய adjective நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல adjective உடைய first part நம்ம பார்த்தோம். இப்போ இதுல நம்ம second part நம்ம பார்க்க போறோம். first partல adjective உடைய first partல நம்ம பார்க்கும்போது ஒரு 3 rules நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அந்த 3 rulesக்கு கீழேயும் சில rules கொடுத்திருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல adjective உடைய செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போறோம். இதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ்க்குள்ள நெக்ஸ்ட் ரூல்ஸ் செகண்ட் அந்த 3 ரூல்ஸை தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த அட்ஜெக்டிவ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பார்ட்ல நான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ்ஸ். இது வந்து attributive யூசேஜ், அதாவது இந்த அட்ஜெக்டிவ்ஸை நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய பயன்பாடுகள் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். உரிச்சொற்கள், அதாவது பண்பு கூறு பயன்பாடு, இது என்னது நம்ம பார்க்கலாம். இது வந்து attributive யூசேஜ் அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் செகண்ட் யூசேஜ் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம attributive யூசேஜ் நம்ம பார்க்கலாம், அதாவது பண்பு கூறு பயன்பாடு நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பெயர் சொல்லை நேரடியாக விளக்குவது உரிச்சொல் எனப்படும். அதாவது நவுனை வந்து நேரடியா சொல்றது வந்து நம்ம என்ன சொல்றோம், அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். இதுல பண்புக்கூறு பெயரடைகள் வழக்கமாக அவை விவரிக்கும் பெயர் சொற்களுக்கு பிறகு தோன்றும் அல்லது நிற்கும். இருப்பினும் பெயரடை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த வரிசை தலைகீழாக இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, பெயர் சொல்லி நவுனை வந்து நேரடியாக டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதில் attributive அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த நவுனை வந்து டிஸ்கிரைப், அதாவது நவுனை வந்து இங்கே பாருங்க, நம்ம இதில் பார்ப்போம். attributive adjectives usually appear or stand after the nouns. இந்த நவுன் இருக்கு அப்படின்னா அந்த நவுனுக்கு நெக்ஸ்ட் என்ன செய்யும், அது வந்து நிற்கும். அதுதான் நம்ம attributive நவுன்ஸ் அப்படின்னு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வர்றது நம்ம என்ன சொல்றோம், இங்க பாருங்க. an attributive adjectives is the one which directly describes the noun. ஓகேவா? நவுன்ஸை வந்து டைரக்ட்லி இது என்ன பண்ணுன்னா டிஸ்கிரைப் பண்ணும். இதை தான் நம்ம attributive adjective நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, இதுல ஈஷ் அப்படின்னு இருக்கு. ஈஷ் அப்படிங்கிறது ஈஷ் தோ. இந்த ஈஷ் அப்படிங்கிறது வந்து மென், இது வந்து நவுன். இந்த மென் மட்டும் இல்லாம இந்த மென்னை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு வேர்டு வந்திருக்கு, அது தோ. அதாவது தோங்கிறது குட், அவருடைய அந்த அவரை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி, அவர் குட்டானவரா பேடானவரா அந்த மாதிரி அவரை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு வேர்டு வந்து இங்க அட்ஜெக்டிவ் வந்து ஆட் ஆயிருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா attributive அட்ஜெக்டிவ் நம்ம சொல்றோம். ஓகேவா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம். இது வந்து எதுக்கு அப்புறம் வரும், இந்த attributive adjectives வந்து usually appear or stand, இது எங்க வரும் அப்படின்னா after the noun. ஓகேவா? that they describe. after, இப்போ இங்க இது வந்து இப்போ ஹீப்ரூல பார்க்கும்போது after the noun. இப்போ இதான் noun, ஈஷ்ங்கிறது noun, தோங்கிறது adjective. அது மாதிரி இங்க இஷா அப்படிங்கிறது இது என்னது noun, தோபா அப்படிங்கிறது adjective. ஓகேவா? இதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க a good man. இப்போ பார்க்கும்போது பெயரிடை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த வரிசை தலைகீழாக இருக்கலாம். இப்போ இங்க பார்க்கும்போது although this order may be revised in the adjective is to be highlighted. ஓகேவா? இது வந்து தலைகீழாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ரிவைஸ்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க இதுல பாருங்க, ஈஷ் தோ. அப்ப நம்ம வந்து மென் குட் அப்படிதான் நம்ம சொல்லணும், இதனுடைய மீனிங் அப்படிதானே. ஆனா இதை வந்து நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது a good men அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். ஓகேவா? a good man, a good woman. அதுக்கப்புறம் the good, அதாவது இங்க நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா ஆர்டிகல், டெஃபினைட் ஆர்டிகல் நம்ம சேர்க்கிறோம். ஹா இஷ் ஹத்தோ, ஹத்தோ. ஓகேவா? ஹத்தோ, இது வந்து டபுள் ஆகும், டாகேஷ் ஃபோர்ட்டே வந்திருக்கு. அப்போ ஹத்தோ, ஹா இஷ் ஹத்தோ, த குட் மேன். ஓகேவா? இதை நம்ம தனித்தனியா மீனிங் சொன்னோம் அப்படின்னா த மென்
the good இல்ல good அப்படின்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் ha isha ha toba the good woman ஓகேவா நெக்ஸ்ட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல நம்ம பார்க்கிறோம் attributive adjectiveல ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு பண்புக்கூறு உரிச்சொல் அது விவரிக்கும் பெயர் சொல்லுடன் பாலினம் எண் மற்றும் திட்டவட்டம் ஆகியவற்றின் உடன்படும் அதாவது an attributive adjective will agree in gender number and definiteness with the noun it describes ஓகேவா இப்போ இதுல பாருங்க மெலேக் காதோல் இப்போ இங்க மெலேக் அப்படிங்கிறது என்னது noun காதோல் அப்படிங்கிறது என்னது நமக்கு அதாவது adjective ஸோ இங்க a great king ஓகேவா இது வந்து indefiniteல வந்திருக்கு ஓகேவா டெஃபினிட் அதாவது டெஃபினிட் ஆர்டிகல் இல்லாம இன்டெஃபினிட்ல இது வந்து இருக்கு இதுல வந்து ஆர்டிகல் நம்ம வந்து ஆட் ஆகல இது வந்து ஆர்டிகல் ஆட் ஆகல அதனால நம்ம என்ன சொல்றோம் இன்டெஃபினிட்னு சொல்றோம் இதே இது இங்க நம்ம டெஃபினிட் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹம் மெலெக் ஹா கதோல் ஓகேவா த கிரேட் கிங் இது வந்து டெஃபினிட் ஆர்டிகல் ஓகேவா இதை வந்து நம்ம ஜெண்டர் நம்பர் ஆட் பண்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து இன்டெஃபினிட்ல இருக்கு அதுக்கப்புறம் மெலேகிம் இதுல பாருங்க மெலேகிம் இப்போ நம்ம இதுல ஜெண்டர் ஆட் பண்றோம் ஜெண்டர் வந்து மஸ்குலின் அண்ட் ஃபெமினின் நம்பர் என்னது சிங்குலர் ப்ளூரல் ஓகேவா ஸோ இப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இது நம்ம சாதாரணமா சிம்பிளா நம்ம கொடுத்துட்டோம் நார்மலா கொடுத்துட்டோம் மெலேக் கதோல் a great king இப்போ நம்ம டெஃபினைட் ஆர்டிகல் வச்சு நம்ம இங்க ஆட் பண்றோம் ஹம் மெலேக் ஹா கதோல் ஓகேவா ஹா கதோல் the great king அப்புறம் நெக்ஸ்ட் அதே வேர்டு தான் நம்ம இங்க பார்க்குறோம் அதே இதுதான் ஆனா நம்ம என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஆட் பண்றோம் ஜெண்டர் அண்ட் நம்பர் ஆட் பண்றோம் இப்போ இங்க ஜெண்டர் வந்து இது வந்து மஸ்குலின் இப்போ நம்ம அதனுடைய நம்பர் இப்போ பாருங்க ப்ளூரல் இங்க வந்து ஹீரக் யோத் ஃபைனல் மெம் வந்துச்சுன்னா அது வந்து மஸ்குலினுடைய ஃபைனல் ஃபார்ம் ஓகேவா அப்போ மெலாகிம் கெதோலிம் அப்போ கிரேட் கிங்ஸ் ஓகேவா இது ப்ளூரல் எண்டிங் அதான் நம்பர்ஸ் வந்து ப்ளூரல் எண்டிங்ல இருக்கும் இது வந்து இன்டெஃபினிட்ல இருக்கு இதே இது டெஃபினைட் ஆர்டிகல்ல வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம டெஃபினைட் ஆர்டிகல் த நம்ம ஆட் பண்றோம் இந்த ப்ளூரல்ல இது வந்து நம்ம சிங்குலர்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அதாவது மஸ்குலின் சிங்குலர்ல நம்ம இங்க வந்து மஸ்குலின் சிங்குலர்ல நம்ம அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம் இதே இது அதுக்கப்புறம் மஸ்குலின் சிங்குலர்ல டெஃபினைட் ஆர்டிகல் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் மஸ்குலின் ப்ளூரல் ஆக்கணும் அந்த அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் ப்ளூரல் ஆக்குறோம் இப்போ இந்த மஸ்குலின் ப்ளூரல்ல வந்து டெஃபினைட் ஆர்டிகல் ஆட் பண்றோம் ஓகேவா இப்போ ஹம் இங்க வந்து மே இருக்கு இது வந்து நம்ம அதாவது ஷெவா இருக்கு ஷெவா நம்ம என்ன பண்ண மாட்டோம் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் அப்போ ஹம் லாக்கிம் ஹக்தோலிம் ஓகேவா அப்போ த கிரேட் கிங்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிங் வச்சு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல ஈர் அதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஈர் கெதோலா இது வந்து என்னன்னா ஃபெமினைன் ஓகேவா இப்போ நம்ம இந்த காமெட்ஸ் ஹே வந்துச்சுன்னா இதை நம்ம இந்த எண்டிங்கை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபெமினைன் எண்டிங் சொல்லுவோம் ஓகேவா ஃபெமினைன்குள்ளது அப்போ ஈர் கெதோலா அப்படின்னா a great city இப்போ நம்ம இதில் என்ன பண்றோம் டெஃபினைட் ஆர்டிகலை நம்ம ஆட் பண்றோம் ஹக்தோலா இது நம்ம ஹக்கே நம்ம ரீட் பண்ண மாட்டோம் இந்த ஷெவா வந்து சைலண்ட் ஷெவாவா ஆயிரும் அப்போ ஹக்தோலா ஹக்தோலா the great city இது வந்து டெஃபினைட் ஆர்டிகல்
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ஃபெமினைன் இது நம்ம ஃபெமினைன் சிங்குலர் வச்சு பார்த்தோம். இந்த ஃபெமினைன் சிங்குலர்ல நம்ம டெஃபினைட் ஆர்டிகல் ஆட் பண்றோம். இப்போ ஃபெமினைன் ப்ளூரல் ஆக்கலாம். இப்போ ஆ இது வந்து சைலண்ட், ஐன் வந்து எப்பவுமே சைலண்ட், இதை தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆ இதுலையும் ஈர் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணோம். ஆ ஈர் அப்படி ரீட் பண்ணல. ஏன் அப்படின்னா ஐன் வந்து நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா சைலண்டா இருக்கும். அப்போ ஈர் அப்படின்னு ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஆ ஈம் ஆ சாரி ரீம், இந்த ரேஷ் இருக்கு. அப்போ ஆ ரீம் ஆரீம் கெதோலோத் ஆரீம் கெதோலோத் அப்படின்னா கிரேட் சிட்டிஸ். இப்போ நம்ம இந்த ஃபெமினைன் ப்ளூரல்ல டெஃபினைட் ஆர்டிக்கலை நம்ம ஆட் பண்றோம். அப்போ டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா ஹே. இப்போ இந்த மாதிரி இது எதுக்கு நம்ம இங்க காமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், இங்க பத்தா போட்டிருக்கோம், அது மாதிரி இங்க எதுக்கு நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். இதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எந்த மாதிரி எழுத்துக்கு முன்னாடிலாம் டெஃபினைட் ஆர்டிக்கல்ல கீழே வவல்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹே ஹே ஆயிம் ஹே ஆயிம் ஹ ஹக்தோ லோத் ஹே ஆயிம் ஹக்தோலோத். ஓகேவா? த கிரேட் சிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து attribute, அதாவது அட்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து attributive யூசேஜ் பார்த்தோம். செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா ப்ரிடிகேட்டிவ் யூசேஜ். இது வந்து பயனிலை பயன்பாடு. ஓகேவா? ப்ரிடிகேட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து attributive, இது வந்து ப்ரிடிகேட்டிவ் யூசேஜ். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், எபிரேய மொழி பெரும்பாலும் பொருளாக செயல்படும் ஒரு பெயர்ச்சொல் மற்றும் பயனிலையாக செயல்படும் ஒரு பெயரடை ஆகியவற்றை கொண்ட எளிய வாக்கியங்களை பயன்படுத்துகிறது. இவை வெர்ப்லெஸ் வாக்கியங்கள். ஏனென்றால் டு பி என்ற வினைச்சொல் எழுதப்படவில்லை, ஆனால் மறைமுகமாக மட்டுமே உள்ளது. அது மொழிபெயர்ப்பில் வழங்கப்பட வேண்டும். இது என்ன அப்படின்னா இப்போ இங்க பார்க்கும்போது Hebrew language often makes use of simple sentence. அதாவது simple sentenceல இருக்கும்போது consisting of a noun which functions as subject. ஒரு simple sentenceல பார்க்கும்போது இந்த noun வந்து என்ன சப்ஜெக்டா தான் அங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? and அதாவது adjective which functions as predicative. ஒரு simple sentenceல noun வந்து சப்ஜெக்ட் ஆகவும் இந்த adjective வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ப்ரிடிகேட்டிவா ஃபங்க்ஷன் ஆகுது. These are verbless sentence. அதுல வந்து verb நம்ம அதாவது verbless sentence நம்ம சொல்லுவோம். Since the verb to be is not written but only implied. ஓகேவா? It must be supplied in translation. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் ரூல்ஸை நம்ம பார்த்தலாம். ஒரு பயனிலை உரிச்சொல் பொதுவாக அதன் பொருள் பெயர் சொல்லுக்கு முன்னால் நிற்கும் அல்லது தோன்றும், ஆனால் எப்போதாவது அதற்கு பின்னால் நிற்கும். அதாவது a predicative adjective usually stands or appears before it. அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பிஃபோர் சப்ஜெக்ட் நவுனுக்கு முன்னாடி என்ன செய்யும், இந்த predicative adjectives வந்து நிற்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ரூலை நம்ம பார்த்தலாம். ஒரு பயனிலை உரிச்சொல் அதன் சப்ஜெக்ட் பெயர் சொல்லுடன் பாலினம் மற்றும் எண்ணிக்கையில் உடன்படும், ஆனால் சப்ஜெக்ட் பெயர் சொல் திட்டவட்டமாக இருந்தாலும் டெஃபினைட் ஆர்டிக்கல் ஒருபோதும் எடுக்காது. ஓகேவா? இது வந்து தேர்ட் ரூல். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இங்க தோ ஹத் ஹ ஹத் ஹதா இது வந்து டேலத்தில். இப்போ இந்த டேலத் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சுன்னா தான் நம்ம பெஹத் கஃபத் லெட்டர்ஸ்ல நம்ம எடுப்போம். இப்போ செகண்ட் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா டாகேஷ் ஃபோர்ட்டே இருக்கு. அப்போ ஹத்தா வார் ஹத்தாவார் ஹத்தாவா இது வந்து டபுள் ஆகும். இந்த டேலத் வந்து டபுள் ஆகும். அப்போ ஹத்தாவார் தோ ஹத்தாவார். இப்போ இங்க தோவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து குட்.
ஹா வந்து த, தாவார் வந்து என்னது வேர்ட். அப்போ இப்போ இந்த இடத்துல இதை பாருங்க, தோப் ஹத் தாவார். இது வந்து இந்த 3 ரூல்ஸை வச்சு இதுக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 ரூல்ஸ்குள்ளதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். வேர்ப்லெஸ் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னொன்று, அதாவது வேர்ப்லெஸ்னா இதில் நம்ம வேர்பை நம்ம எதுலையுமே பார்க்க முடியாது. ஓகேவா? இது வந்து ஒரு வேர்ப்லெஸ் சென்டென்ஸ். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து என்னதான் இருக்குது? இப்போ இதில் தோ அப்படிங்கிறது இது சப்ஜெக்ட் கிடையாது. ஹத் தாவார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம் த வேர்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டு பி வேர்பை வந்து நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணுறோம். இஸ் வாஸ் இது எல்லாமே டு பி வேர்ப், அப்படி தானே? அப்போ நம்ம இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த 3 ரூல்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ அந்த 3 ரூல்ஸை மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பாருங்கள், புரியும். நான் உங்களுக்கு இதை ரீட் பண்ணி காட்டுறேன். தோ ஹத் தாவார், த வேர்ட் இஸ் குட். ஓகேவா? அதுக்கப்புறம் கீ ஹம், இங்கே இது வந்து டபுள் ஆயிருக்கு. அப்போ ஹம் மா கோம், ஹம். இப்போ இதில் ஹம், அப்புறம் நெக்ஸ்ட்டு மா கோம், கி ஹம் மா கோம் கா தாஷ். ஓகேவா? கி ஹம் மா கோம் கா தாஷ். இதில் ஃபார், இப்போ கீங்கிறதுக்கு ஃபார், ஹம் மா கோம் த பிளேஸ். இப்போ இந்த இடத்துல இது என்னதான் இருக்குது அப்படின்னா சப்ஜெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் காதோஷ் அப்படிங்கிறது ஹோலி. அப்போ ஃபார் த பிளேஸ் இஸ் ஹோலி. நெக்ஸ்ட் கீ, இப்போ இங்கே வந்து மக்கேஃப் வந்திருக்கு. ஓகேவா? கீ கீ காதோஷ், கீ காதோஷ் ஹை. இங்கே பாருங்க, இதில் டபுள் ஆயிருக்கு, டாகேஷ் ஃபோட்டோ வந்திருக்கு. அப்போ ஹை யோம். ஓகேவா? ஹை யோம், கி காதோஷ் ஹையோம், ஃபார் த டே இஸ் ஹோலி. ஓகேவா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வே, நான் உங்களுக்கு ஸ்லோவாக ரீட் பண்ணி காட்டுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வே ஹா, இப்போ இந்த இடத்துல இது டபுள் ஆயிருக்கு. அப்போ ஹன் நா, இது ஐன் வந்து சைலண்ட், இது நம்ம ஹாஃப்ல நம்ம ரீட் பண்ணணும். இது வந்து ஹாஃப் வவல். அப்போ ஆ ரா. அப்போ எப்படி ரீட் பண்ணணும்? வே ஹா வே ஹன். ஓகேவா? வே ஹன் ஹன் ஆரா, வே ஹன் ஆரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யா, இது வந்து பே தான், ஆனால் இது வந்து பெகெத் கெஃபெத் லெட்டர்ஸில் வரக்கூடியது. டாகேஷ் லீனே இல்லை. அப்போ நம்ம இதை எப்படி ரீட் பண்ணணும்? பே ரீட் பண்ணக்கூடாது, ஃபேன் நம்ம ரீட் பண்ணணும், எஃப்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போது யா ஃபா. நெக்ஸ்ட்டு அத், அதுக்கப்புறம் மே ஓத். இப்போ இதில் ஏலஃப் வந்து நம்ம ரீட் பண்ண மாட்டோம், இது சைலண்டில் இருக்கும். அப்போது ஆ, இது வந்து மே ஓத். ஓகேவா? இது வந்து ஹோலம். ஸோ மே ஓத். And the maiden was exceedingly beautiful. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தோவா ஹா ஆரெட்ஸ், தோவா ஹா ஆரெட்ஸ். இது என்னது உங்களுக்கு தெரியும்? ஃபைனல் சாடே. ஓகேவா? தோவா ஹா ஆரெட்ஸ் மே ஓத். ஓகேவா? இப்போ இங்கே த லேண்ட் வாஸ் எக்ஸீடிங்லி குட். ஓகேவா? அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு அந்த. இப்போ இந்த இடத்துல இது வந்து சப்ஜெக்ட். அப்போ இந்த அதாவது இந்த சப்ஜெக்ட், இன்னொன்று இது வந்து நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்தால் தான் நம்ம ப்ரிடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தோ லே இஸ்ராயேல், லே இஸ் இங்கே இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஷெவாவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த ஷெவா வந்து இந்த இடத்துல வரும்போது, அதாவது அதனோட மிடில் வரும்போது இந்த ஷெவாவை வந்து நம்ம ரீட் பண்ணக்கூடாது. அப்போ லே இஷ் ரா இஸ் ஓகேவா? இஷ் கிடையாது, லே இஸ் ராயேல். தோ லே இஸ்ராயேல் எலோஹிம்.
Elohim. ஓகேவா? God is good to Israel. Next, Ve Ham Melek. Ve Ham Melek. Zaken Me Oth. The and the இங்க வேன்னு இருக்குது and ஹாங்கிறது the மெல்லைக்னா king. அப்போ and the king Zaken. Zakenனா Zakenனா என்னது? Zaken me oath அப்படின்னா Zaken me oath அப்படின்னா very old. இப்போ இங்க me oath இங்கே நம்ம மே ஓத் அடிக்கடி பார்க்குறோம். அப்போ எக்ஸீடிங்லி இந்த இடத்துல எக்ஸீடிங்லி அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல வெரி அப்படின்னு வந்திருக்கு. வெரி ஓல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வே ஹா ஹா இதுலேயும் ஆதான். அப்போ வே ஹா அனாஷீம் அனாஷீம் வே ஹா அனாஷீம் வே ஹா அனாஷீம். இப்போ இதில் இது வந்து என்னது கன்ஜங்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டெஃபினைட் ஆர்டிக்கல் இருக்கு, அப்புறம் அனாஷீம். இதில் இது வெறும் அனாஷீம் கிடையாது. இது அனாஷீம் இந்த ஹீரக் யோத் ஃபைனல் மேம் வந்துச்சுன்னா இது வந்து ப்ளூரல்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து மாஸ்குலின் ப்ளூரல்ல இருக்கு. அப்போ இதில் இந்த ஒரே ஒரு வேர்டில் என்ன இருக்கு? இப்போ நம்ம பாசிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு வேர்டை பார்த்து நம்ம பாசிங் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி பாசிங் பண்ணுவோம்னா கன்ஜக்ஷன், இது வந்து கன்ஜக்ஷன் இருக்கு. ஓகேவா? கன்ஜக்ஷன் இருக்கு, ப்ளஸ் டெஃபினைட் ஆர்டிக்கல் இருக்கு, அதுக்கப்புறம் இது வந்து என்னது மாஸ்குலின். மாஸ்குலின் மட்டும் இல்லாமல் இது வந்து சிங்குலரில் இருக்கா ப்ளூரலில் இருக்கா? இது வந்து ப்ளூரலில் இருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய எண்டிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்போ வே ஹா அனாஷீம் தோ பீம் தோ பீம் லா நூ மே ஓத். இந்த இடத்துல and the men were very good to us. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல் நம்ம பார்க்கலாம். ஒரு பொருள் பெயர் சொல்லை விவரிக்க இரண்டு பயனிலை பெயரடைகள் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது டூ ப்ரிடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஒரே இடத்துல வந்துருச்சு அப்படின்னா ஆர் சம்டைம்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஒன் சப்ஜெக்ட் நவுன். இப்போ இந்த இடத்துல தோ, ஓகேவா? தோ, அப்புறம் வே ரா ஷர் வே ரா ஷார். இப்போ வே ரா ஷார். ஓகேவா? தோ வே ரா ஷார் அதோனாய். இப்போ இந்த இடத்துல இது வந்து நம்ம இதை ரீட் பண்ணோம்னா யாவே அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணுறோம். ஆனால் ஹீப்ரூவில் யாவேங்கிறது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எழுதும்போது நம்ம யாவேன்னு எழுதணும். ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யாவேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அதோனாய் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதனால தான் நான் இங்கே ரீட் பண்ணும்போது நான் இதை அதோனாய் அப்படின்னு ரீட் பண்ணேன். இங்கே பாருங்க தோ வே யாஷேர் வே யாஷார் அதோனாய். அப்போ இங்கே தோ குட் அண்ட் அப்ரைட் இஸ் த லார்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? டூ ப்ரிடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஒன் சப்ஜெக்ட் நவுன். இந்த இடத்துல டூ ப்ரெடிகேட்டிவ் நவுன் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ஒன் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். சப்ஜெக்ட் நவுனாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கீ ஷாக்கென் கீனா ஃபார், ஷாக்கென் ஹா ஈஷ் வே காவெத் ஓகேவா? கீ ஷாக்கென் கீ ஷாக்கென்னா ஓல்டு. ஓகேவா? கீ ஷாக்கென் ஹா ஈஷ் த மேன். அப்போ இப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா இந்த கீ ஃபார் த மேன் வாஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? டு பி வெர்பை நம்ம ஆட் பண்ணுறோம். வாஸ் ஓல்டு. ஓகேவா? ஓல்டு. அதுக்கப்புறம் இப்போ எந்த இடத்துலலாம் நமக்கு இந்த கன்ஜங்ஷன் வந்திருக்கோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இது வந்தனால இப்போ இந்த இடத்துல பாருங்கள் தோ அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். குட்
அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயுமே போகலை. அடோனாயை நம்ம முன்னாடி கொண்டு வரலை. இந்த மாதிரி இந்த இதையும் நம்ம கொண்டு வரலை. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த அதாவது கன்ஜங்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல தான் இந்த கன்ஜங்ஷன் வந்திருக்கு. அப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ இங்கே தோ அப்படின்னு இருக்கு, நம்ம குட் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வா யாசர் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அப்ரைட், அதுக்கப்புறம் த லார்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல கி ஷாக்கென் ஹா ஈஷ் இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணப்போம். ஃபார் த மேன் வாஸ் ஓல்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காவெத் அப்போ அண்ட் ஹெவி. காவெத்னா ஹெவி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்லேயே நம்ம என்ன பார்க்குறோம், ஆட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுதான் அட்ஜெக்டிவோடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா அதை திரும்பி ஒரு டைம் பார்த்து நீங்கள் அதை ரீட் பண்ணி தமிழில் வாசிக்கும் போது புரியலைன்னா இங்கிலீஷில் ரீட் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது உங்களுக்கு புரியலைன்னா உங்கள் கையில் இருக்கிற நோட்ஸில் நீங்கள் இதை ஒரு டைம் பாருங்கள். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிளில் பாருங்கள். வச்சு பார்க்கும்போது அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லஹித்தோத்.